அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் இயற்கை அலுவலர் உங்கள் வினோ. அனைவரையும் எஸ்ஆர்ஜே இன்ஃபோ பாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். மலர் மருத்துவம். இங்கு அனுபவ அடிப்படையில் விளக்கப்படும் இம்மருந்துகள் யாவும் தங்கள் உடல்நலத்திற்கு ஏற்புடையதா என்பதை தங்கள் குடும்ப ஹோமியோபதி மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்ற பிறகே செயல்படுத்த வேண்டும். எட்வர்ட் பேட்ச் அப்படின்றவர் ஒரு இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு மருத்துவ வல்லுநர். அவர் பூக்களை ஆராய்ச்சி பண்ணி 38 வகையான மலர் மருந்துகளை கொடுத்துருக்காரு. எதுக்காக கொடுத்துருக்காரு அப்படின்னா, எல்லா வியாதிக்கும் மனம்தான் காரணம், மனதை சரிப்படுத்தினா எல்லா வியாதியும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்ச ஒரு மருத்துவ முறை தான் இந்த மலர் மருத்துவம், பேட்ச் ஃப்ளவர் ரெமெடி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய 10வது மலர் மருந்து என்ன அப்படின்னா, கிராப் ஆப்பிள் பேட்ச் ஃப்ளவர் ரெமெடி. கிராப் ஆப்பிள் சொல்லக்கூடிய மருந்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த தன்மை கொண்டவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தாழ்வு மனப்பான்மை, தன்னையே வெறுத்தல், சுத்தம், சுகாதாரம் போன்றவற்றை அதன் மேலே ரொம்ப அதிகமாக முக்கியத்துவம் தரது, ஒரு செயலை அடிக்கடி திரும்ப திரும்ப செய்கிறது, சிறு குறையை கூட பெரிதாக பார்க்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள் தான் இந்த கிராப் ஆப்பிளை சேர்ந்தவர்கள். அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடிக்கடி கைகளை கழுவிட்டே இருப்பாங்க. இப்போ யாருக்கையாச்சும் தண்ணி யாராவது கேட்பாங்க, அவருடைய வாட்டர் பாட்டில் யார்கிட்டயே கொடுத்தாரு அப்படின்னா உடனே அந்த வாட்டர் பாட்டில் கழுவ ஆரம்பிச்சிருவாரு. அந்த மாதிரி சுத்தம் விரும்பிகள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட, ஒரு அற்பமான விஷயத்துக்கு கூட ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த கிராப் ஆப்பிளை சேர்ந்தவர்கள். அதாவது எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் அருவருப்பு கொள்ளும் தன்மை கொண்டவர்கள். ஒரு பொருளை பார்த்தாவே ஒரு அருவருப்பாக்குற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, எரிச்சல் அடையக்கூடியவர்கள். ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட ரொம்ப கவனம் செலுத்தி மனதை வருத்திக்கிட்டே இருக்கக்கூடியவர்கள். ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த கிராப் ஆப்பிள்ன்ற மலர் மருந்தை நம்ம கொடுக்கும்போது அவங்க சரியாயிடுவாங்க. சின்ன சின்ன அற்ப விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கக்கூடியவர்கள் இந்த கிராப் ஆப்பிளை சேர்ந்தவர்கள். ஒரு அசுத்தத்தை கண்டா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. வாயையும் மூக்கையும் அப்பப்போ மூடிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது ஒரு அசுத்தத்தை பார்த்துட்டு மூடிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் கையை கழுவிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் யாராவது டச் பண்ணிட்டா கூட போயிட்டு உடனே ஹேண்ட் வாஷ் போட்டு ஒரு மாதிரி கழுவிட்டே இருப்பாங்க. அது சுத்தம் விரும்பிகள் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சுத்தம் விரும்பிகள். ஸோ அடிக்கடி வீட்டை சுத்தம் செய்யறது, கைகளை சுத்தம் செய்யறது, கையை அப்பப்போ கழுவுறது, இந்த மாதிரி ஆளுங்களாம் சுத்தம் விரும்பிகள்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு மொட்டை மாடியில் நம்ம துணியை காய போட்டிருப்போம், ஓகேங்களா. இவங்க காய போட்டிருப்பாங்க, நம்ம போய் அந்த நம்மளுடைய துணியை பக்கத்தில் காய போட்டிருப்போம். அது ஏதோ ஒரு சமயத்தில் அது என்ன ஆயிருக்குன்னா டச் ஆயிருக்கும். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா துணியை கொண்டு போய் துவைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தன்மை கொண்டவர்கள் தான் இந்த கிராப் ஆப்பிள், அந்த மாதிரி தன்மை கொண்டவர்களுக்கு இந்த கிராப் ஆப்பிள்ன்ற மருந்து ஒரு நல்ல மருந்தா இருக்கும். அதே மாதிரி அடுத்தவர்கள் பயன்படுத்தி எந்த பொருளையும் தொடமாட்டாங்க. ஹோட்டலுக்கு போனாலும் சாப்பிடணுமா வேணுமான்னு யோசிக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி ஆளுங்க. சும்மா எப்போ பார்த்தாலும் சுத்தமாக இருக்கணும், இப்படி பண்ணணும், அப்படி இதை கிளீன் பண்ண அதை கிளீன் பண்ண சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னா இந்த கிராப் ஆப்பிளை சேர்ந்தவர்கள் தான். ஸோ அறிகுறி பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்களேன், அருவருப்பு, சுத்தம், சுகாதாரம், தொற்றுநோய் பற்றி எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டு இருக்கிறவங்க, ஒரு நோயாளியை பார்க்க போனால் கூட ஒரு மாதிரி தயக்கமாக இருக்கிறவங்க, அந்த வியாதி நமக்கு வந்துருமோ அப்படின்ற மாதிரி ஒரு தன்மை கொண்டவர்கள் தான் இந்த கிராப் ஆப்பிளை சேர்ந்தவர்கள். இது பயன்படக்கூடியவர்கள் என்ன அப்படின்னா, தன்னிறம், உயரம், உடல்வாகு போன்றவற்றை பற்றி தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்கள். அதாவது தன்னுடைய உடல் உயரம் ரொம்ப சின்னதாக இருக்குது, குண்டா இருக்கேன், ஒல்லியாக இருக்கேன், நான் கருப்பாக இருக்கேன், அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த கிராப் ஆப்பிள்ன்ற மருந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். அதே மாதிரி இந்த அடிக்கடி கை கழுவிட்டு சுத்தமாகறதுன்ற பேரில் ஒரு மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆட்களுக்கு இது ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். சில பேருக்கு சின்னதாக ஏதோ ஒரு அசிங்கத்தை பார்த்தா கூட அருவருப்பாக்குற மாதிரியும் ரொம்ப இதாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு மாதிரி மூக்கு வாயெல்லாம் மூடிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா.
சும்மாவே இப்போ ஒரு ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தர் வந்து பக்கத்தில் நின்னாவே வந்து ஒரு மாதிரி ஃபீல் அருவருப்பாக ஃபீல் ஆக்குற மாதிரியோ அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணக்கூடியவங்க வந்து இந்த கிராப் ஆப்பிளை சேர்ந்தவர்கள். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மருந்துகளை வந்து நம்ம கொடுக்கும்போது அவங்க வந்து சரியாயிடுவாங்க. இப்போ பாருங்க, அடிக்கடி கையை சுத்தம் செய்யறன்ற பேரில் வந்து எப்போதாலும் சுத்தம் செஞ்சுட்டே இருக்குது, அதுக்கு மேலே குறைய சொல்லியிருக்கிறது. இப்போ யாராவது தண்ணீர் கேட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தண்ணி பாட்டில் எடுத்து கொடுத்துட்டு இவங்க குடிச்சாங்கன்னு சொல்லிட்டு உடனே அதை வந்து கழுவணும், சுத்தம் பண்ணணும், அவங்க எச்சில் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு சில ஹேபிட்ஸ் இருக்கக்கூடியவங்க தான் வந்து இந்த கிராப் ஹேபிட்டை சேர்ந்தவர்கள். அவங்களுக்கு வந்து இந்த கிராப் ஆப்பிள்ன்ற மலர் மருந்தை வந்து நம்ம கொடுக்கும்போது அவங்க வந்து அந்த ஹைஜீனிக்காக ஃபீல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஹைஜீனிக் எப்போதாலையும் ஹைஜீனிக் சொல்கிற அந்த மாதிரி தன்மைகள்லாம் மாறி அவங்க நார்மல் நிலைக்கு வந்துடுவாங்க. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அந்த தன்னை பற்றி வந்து தான் உடம்பு வந்து குண்டாக இருக்கேன், ஒல்லியாக இருக்கேன், கருப்பாக இருக்கேன், இந்த மாதிரி வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்கள் வந்து இந்த மருந்து வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி வந்து தேவையில்லாமல் அடிக்கடி கை கழுவுறது, குளிப்பது, கழுவி எடுத்து மீண்டும் மீண்டும் துடைப்பது, யாராவது வந்துட்டு போனாலும் உடனே துடைக்கிறது, சமைத்த பாத்திரத்தை வந்து துடைக்கிறது, இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து இந்த மருந்து கொடுக்குறோமா அவங்க அந்த மாதிரி சின்ன சின்ன அற்ப விஷயத்துக்குலாம் வந்து இது பண்ணாமல் ஓரளவுக்கு அவங்க ஸ்டெடி ஆகிடுவாங்க. அதுக்காக வந்து இந்த கிராப் ஆப்பிள்ன்ற மருந்து வந்து நல்ல பயனுள்ள மருந்தாக இருக்கும். கிளீனஸ்ஸு, இன்ஃபெக்ஷனு, இந்த மாதிரி ஹைஜீனிக் இந்த மாதிரி போன்றவற்றை வந்து ரொம்ப அதிகமாக முக்கியத்துவம் தராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த கிராப் ஆப்பிள்ன்ற மருந்து நம்ம கொடுக்கும்போது இந்த தேவையில்லாத எண்ணங்கள் இந்த மாதிரிலாம் வந்து விலகி போயிடும். அதாவது எப்படின்னா, இந்த மொத்தம் இந்த கிளீனஸ்ஸு, இன்ஃபெக்ஷனு, ஹைஜீனிக்கு போன்றவற்றுக்கு அளவுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து அந்த எண்ணங்களுக்கு அடிமையாகி வாழ்பவர்கள் கிராப் ஆப்பிள் தேவைப்படும். இவர்களுக்கு தான் வந்து கிராப் ஆப்பிள் தேவைப்படும். இவங்க என்னன்னா விடாப்பிடியாக வந்து எண்ணங்கள் அவர்களுக்கு நோயாகிவிடும். இந்த மாதிரி விடாப்பிடியாக இந்த மாதிரி கிளீன் பண்ணுறதே ஒரு வியாதி ஆகிடும். அதாவது ஒரு நார்மலாக விடுறதை விட சும்மா அதை கிளீன் பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு, அதாவது ஹைஜீனிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் அந்த ஹைஜீனிக்கே வந்து ரொம்ப ஓவர் ஹைஜீனிக்காக இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க அவங்க வந்து இன்னும் அவங்க வந்து ஒரு மாதிரி டிப்ரெஷனில் தான் போயிருப்பாங்க. ஸோ இந்த இந்த கிராப் ஆப்பினுடைய சிறப்பு அம்சம், இந்த மருந்துடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, இந்த மருந்து எப்படி இருக்குன்னா, ஒபேசி இருப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு மாதிரி குண்டாக்குறவங்க ஒரு மாதிரி இதாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இது நல்ல ஒரு மருந்தாக இருக்கும். இந்த மருந்து வந்து இந்த மருந்து தன்மையாளர்கள் வந்து சுத்தம், சுகாதாரம் பற்றி அதிகமாகவே கவலைப்படுவர்களாக இருப்பார்கள். உணவகம், ஆஸ்பத்திரி போன்ற இடங்களில் பணி செய்ய ஏற்றவர்கள், ஏதோ அடைப்பது, இழுப்பது, குத்துவது போன்ற உணர்வுகளை கொண்டவர்களுக்கு வந்து இந்த கிராப் ஆப்பிள்ன்ற மருந்து வந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். ஸோ சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவங்க வந்து அதிலேயே டிப்ரெஷன் ஆகுறது, ஒரு அசுத்தத்தை கண்டா வந்து அது பிடிக்காத மாதிரி ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறது, ஒரு அசுத்தமான இடங்களுக்கு போகிறதே வந்து ஒரு அருவருப்பாகவும் தவிர்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க வீட்டை வந்து அடிக்கடி சுத்தம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, கையை கழுவிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து அடிக்கடி குளிக்கிறது, யாராவது ஒருத்தர் வந்து தொட்டுட்டாவோ இல்லை அவங்களுடைய துணி மேலே இன்னொருத்தருடைய துணி பட்டாவோ உடனே அந்த துணியை துவைக்கிறது, இந்த மாதிரி ஒரு தன்மை கொண்டவர்களை வந்து இந்த கிராப் ஆப்பிள்ன்ற மருந்து கொடுக்கும்போது அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டெடியான பொசிஷனில் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன்லேருந்து அவங்க வந்து கண்டிப்பாக வெளியே வந்துடுவாங்க. இதுதான் இந்த கிராப் ஆப்பிளுடைய மிக முக்கியமான பயன். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இந்த கிராப் ஆப்பிளை பயன்படுத்தி நம்ம அவங்கள வந்து சரியான முறையில் வழி நடத்தி செல்லலாம். அதாவது தன்னைத்தானே வெறுத்தல், அற்ப விஷயங்களுக்கு அதிக முக்கியம் தரக்கூடியவர்கள் வந்து இந்த கிராப் ஆப்பிள். எப்பொழுதும் சுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறது, அடிக்கடி கையை கழுவுவது, கிருமிகளையும் தொற்றுகளை பற்றி அதிகமாக நினச்சிக்கிட்டே இருக்கிறது, அதே மாதிரி வந்து தனக்குள்ள ஒரு ஆவி இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு என்னை ஒரு ஆவி வந்து வழிநடத்துது, என்னை அறியாமலே ஒரு சக்தி என்னை வழிநடத்துது அப்படின்றவங்க, வாயை அடிக்கடி கொப்பளிக்கக்கூடியவங்க, கை கழுவுறவங்க, இவங்கெல்லாம் வந்து
இந்த கிராப் ஆப்பிள்ன்ற மருந்து வந்து கொடுக்கும்போது அவங்க வந்து இந்த தேவையில்லாத அற்ப விஷயங்கள் வந்து வெளியில் வந்துடுவாங்க. சில பேர் வந்து ஆவி பிடிச்சிருச்சு, எனக்கு பேய் பிடிச்சிருச்சு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா? மனக்கவலையில் இருக்கக்கூடிய கூடியவர்கள் வந்து இந்த கிராப் ஆப்பிளை சேர்ந்தவர்கள். இவர்கள் வந்து இந்த கிராப் ஆப்பிள்ன்ற மலர் மருந்து கொடுக்கும்போது அவங்க ஸ்டடி ஆகி நல்லா சூப்பராகிடுவாங்க. எல்லாருக்கும் மிக்க நன்றி. எனது சேனலை வந்து அனைவரும் ஃபாலோ செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.